கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், படத்துக்கு வந்து நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இது தங்கலான் வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணால் சும்மா யூஸ் பண்ணேன், ஏன்னா அந்த பீப்புளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மற்ற பீரியட் வந்து டிஃபரன்ஸ் எனக்கு காட்ட தெரியல நான் வந்து. ஸோ அதெல்லாம் ஈஸியாக காட்ட முடிச்சாங்க. ஈஸியாக காட்ட முடிச்சது அப்படின்றத விடையே அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், அதை பிரேம் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நானே பார்க்கல. ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் பார்க்குறப்ப அது எனக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயம். என்ன மாதிரி ஓவியம் கொடுப்பாங்க இந்த படத்துக்கு? இந்த மாதிரி இருந்த ஒரு தங்கலானே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இந்த மாதிரி ஓவியம் உங்களுக்கு கொடுக்கப்படுச்சு? கதை நான் படிச்சிருவேன் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு என்னோட நேச்சுரல் ஸ்டடி, நான் வந்து லிசன் ஸ்டடி பண்ணது, இந்த ஆர்ட் வியூ வந்து பார்த்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த காலகட்டம், இந்த பீரியட்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தான். இந்த பீப்புளோட எக்கனாமிக்லாம் என்ன இருக்கும், அவங்க என்னவா கதையில ப்ளே பண்ணுறாங்க, அதெல்லாம் யோசிப்பேன். ஸோ அதை யோசிச்சுட்டு அதுக்கு என்னவா அவங்க காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மக்கள் வந்து ஒதுக்குப்புறமா இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க அந்த காஸ்டியூம் இதுதான் அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கலர்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த காலத்து நீங்கள் 90-50 ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ஒயிட் கலர் காஸ்டியூம் தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கடை தெரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் தான் தெரியும். அதில் உங்களுக்கு ரெட்டோ ஏதோ அங்கங்கே ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ அதிகமாக கலர்ஸே வந்து கெமிக்கல் டைஸ் வந்து பாம்பே டைஸே வரல பார்த்தீங்கன்னா. மோஸ்ட்லி காதி காட்டன் தான் இருந்திருக்கு. அதே நான் வந்து இன்னும் ஆன்டிக்காக வந்து அந்த பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டே நான் ஃப்ரேமில் வந்து ரொம்ப ஒயிட், எல்லாமே ஒயிட் மாதிரியே இருக்கும். அது மதராசி பண்ணால் இந்த டவுன் படங்கள்லாம் ஓகே, ஒரு பீரியட் அந்த வயல் சார்ந்த படங்கள் அது வந்து பேக் ட்ராப்பு, ஸோ அது எல்லோயிஷாக இருக்கும். பேக் ட்ராப் வந்து ஒரு காஞ்சி போன நிலமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே பேஜ் நீங்கள் ட்ரைலரில் டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிருக்கும் கலர் பேலன்ஸ் பார்க்குறப்ப, விஷுவலாக பார்க்குறப்ப. ஸோ அதுக்காக தான் அங்கே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சேலைக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் கேட்கறப்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. திருப்பி அந்த படத்தை பார்த்தா தான் பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்குன்னு. ஆமாம், ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு வந்து நான் டெக்ஸ்டைல் எல்லாமே படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக படிச்சிருக்கேன். அப்போ நம்ம காஞ்சிபுரம் ட்ரெடிஷன் வந்து அழிஞ்சிட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பனாரஸ், போச்சம்பள்ளி, சம்திங் இந்த மாதிரி பைத்தானி, இந்த மாதிரி பாம்பேல சாரிலாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. சவுத்லேருந்து யாரும் அளவுக்கு எஃபர்ட் போட்டு போகிறதே கிடையாது. அதனால காஞ்சிபுரம் ட்ரெடிஷன் அழிஞ்சிட்டே வருது பார்த்தீங்கன்னா வந்து. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி டிசைனர் பார்த்து இவங்க பனாரஸ் டிசைன்லாம் வந்து லேங்கால பண்ணுறாங்களே தவிர இவங்க யாரும் இன்னைக்கு ஆஃப் சாரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த ஸ்டைலே அப்படியே மாறி போச்சு. எல்லாம் மிஷினில் மாறிட்டு அந்த ட்ரெடிஷனில் மாறி போச்சு. அந்த வீவர்ஸும் இப்போ இல்லை. அதை ஒர்க் பண்ணுறது யாருமே கிடையாது. எல்லாமே லூம் வந்துருச்சு, பவர் லூமில். ஸோ நம்ம சில்க் சாரியே பவர் லூம் தான் ஓடுது. இது எக்ஸ்பென்சிவாக இல்லையா சார் உங்களுக்கு? இப்போ என்னன்னா ஒரு சேலையே சொன்னீங்க, அந்த டபுள் டைங் போடுவீங்கலாம் சொன்னீங்க. அது எக்ஸ்பென்சிவா இல்லை. அது எல்லாமே நானும் டைப் பண்றது தானே. இப்போதான் எல்லாமே கெமிக்கல் வந்துருச்சு, ஈஸியா பண்ணு. அன்னைக்கு வந்து 10 பேர் வந்து நிறைய பேர் ஹியூமனுக்கு வந்து வேலை இருந்துச்சு. இவன் தான் டைப் பண்றவன், இவன் தான் பாவு தொழில் வருவான், இவன் தான் பாவு ஓட்டுறவன், அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்க யாருமே இல்லை. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கடையில வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது காரணம் என்னன்னு எனக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம ட்ரெடிஷனல் வந்து கீழே பண்ண ஒரு பெரிய காரணமாக தான் பார்க்குறேன். அதனால தான் நான் திரும்பவும் வந்து இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பேசுற காரணம் கூட ரீசன் அதுதான். அவங்க ஒரு கலர் பேலட் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க படிச்சுட்டு அவங்க ஸ்டைலில் வந்து அதில் நானும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அந்த கேமரா பார்க்குற கலர்ஸ், அதில் கேமரா என்ன வேணாலும் பண்ண முடியும். கலர்ஸ் கம்மியாக காட்ட முடியும், பிளாக் அண்ட் ஒயிட் இன்னொரு ஆப்ஷனாக பண்ணுவோம். அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் இது வந்து கலரில் வந்து எனக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுற விஷயம் நான் ஈஸியாக அதை பார்த்து சொல்லிடுவேன். சம்டைம் நான் கேமராமேன் பேச்சு கேட்கவே மாட்டேன். என்ன ரீசன்னா வந்து எனக்கு அந்த போர்காஸ்டிங் ஃபுல்லாக தெரியும். அவங்க கலர் பீரியட் சொன்னாலே வந்து எனக்கு வந்து 90s ஒரு படம் வந்து கலர்ஸ் என்ன டைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்போ என்ன டைஸ் இருந்திருக்கும், அவங்க என்ன டெக்னிக் இருந்திருக்கும், அது என்ன மாதிரி லூம் அப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2000 வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெக்னிக் வந்திருக்கும், அந்த ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன கலர்ஸ் இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயமும் தெரியும். அதனால ஈஸியாக இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த பீரியட் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நான் டேரக்டே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா வந்து தங்கலாங்க கூட வந்து ஒரு மெஜந்தாக்கில் வந்து ஒரு பேக் வந்து ஆர்டிகல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் சொல்லுவேன், இந்த கலர் டைஸே அப்போ கிடையாது, அப்போ எப்படி அது நீ பேஜே கொடுத்துட்டாங்க. இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியுதுக்காக வந்து ஆர்ட் டைரக்டர் காரணத்துக்காக தனியாக கலர் கொண்டு வந்து அங்கே வச்சா ஃபுல்லாக ட்ரையான பிளேஸு, மஞ்சு வீடு, ஓலக்குடிசை, பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு பேஜ் மேட்ச் ஆகும். அங்கே வந்து ஒரு மெஜந்தா மேட்ச் ஆகுது. மெஜந்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் கலர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து அங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து அங்கே ஒயிட் கூட ஆட் பண்ணுவேன், கிரே ஆட் பண்ணுவேன், பேஜ் ஆட் பண்ணுவேன். அவங்க வந்து மெஜந்தாவோ ஒரு ஃபுல் எல்லோவோ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ண மாட்டேன். அதை நான் சொல்லிடுவேன். இப்போ அந்த நேரத்தில் வந்து ஆல்டர்னேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க சார், வேற பேக். ஆமாம், அது என்னோட சைட்லேருந்து நான் நிறைய கிளாத் வச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ டிசைனர்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து இங்கே வந்து ஸ்பாட்ல இருக்க தேவையில்ல, வந்து காஸ்ட்யூம் விட்டு அப்படி ஒரு விஷயமும் கிடையாது. பீரியட் படங்களை பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக டிசைனர்ஸ் இருந்தால் அந்த படங்களோட ஒர்க் கரெக்டாக வரும். ஸோ அந்த டிசைனருக்கும் அந்த சென்ஸ் இருக்கணும், நம்ம இந்த படம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து நம்மளோட பங்களிப்பு இருக்கணும், நம்ம அந்த ஃபாலோ பண்ணணும். ஸோ
பேலட் வந்து சினிமாட்டோகிராஃபில அவங்க பெர்ஃபார்ம் பண்ண தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல அது மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது மிஸ்டேக் நான் சொல்லல, எனக்கு இது வராதுன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க அந்த கலர் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க மோஸ்ட்லி என்ன கலர் அவாய்ட் பண்ணுவாங்கன்னா ப்ளூ அவாய்ட் பண்ணுவாங்க, க்ரீன் அவாய்ட் பண்ணுவாங்க. க்ரீன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி நான் ஓம் பிரகாஷ் சார் அவாய்ட் பண்ண பார்த்துருக்கேன் நிறைய டைம். வந்து நான் காஷ்மீரில் பண்ணுறப்ப தான் வந்து அது ஏன் அவாய்ட் பண்ண கேட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் ஃப்ரேமில் வந்து மர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய படங்கள் க்ரீனை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சம் படங்கள் இந்த அண்ணாத்தை ஸோ நயன்தாரா மேம் யூஸ் பண்ணுற படங்கள் மட்டும் தான் அந்த க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அண்ணாத்தை அந்த படங்கள் சொல்ல ரஜினி சார் ஒரு படம் இருக்கு இல்லையா, அதில் ஏன் மல்டிபிளாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு டிசைனர் இருக்கலாம், 2 டிசைனர் இருக்கலாம், 10 டிசைனர்ஸ் இருந்தால் 10 பேர் 10 டிசைனர் கொண்டு வருவாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தை நான் குறை சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்காக என்ன ஃபால்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கப்படலாம். இழுக்கப்பட்ட மாதிரி படத்துல பாத்தீங்க அப்படின்னா கதையோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு அத்லெட்டிக் ட்ரெஸ் மாதிரி கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து உங்க சைடு இன்புட் பண்ணுவாங்க டேரக்டர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது நான் என் படத்தில் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இருக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து விதாஸ் சார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஊரில் வந்து படித்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க. ஸ்ரீ கேரக்டர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே படிச்சு இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ சென்னையோட பேஸ் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸ் ஒயிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மெட்டாலிக் பிங்க் ஒரு மாதிரி வந்து அந்த மாடர்ன் வெஸ்டர்ன்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பைரான காஸ்டியூம் தான் அவங்க கொடுத்துருப்பேன். அதே அபர்ணதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்த ரெட் நேவி ப்ளூவில் கொடுத்துருப்பேன். விதாஸ் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க பசங்க வந்து எப்படி சென்னைக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ் எந்த அளவுக்கு மாற்றணும்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் காஸ்டியூம் 0 பிளான் மாதிரி தான் போவாங்க. அவங்க மினிமல் சிக் இல்லை. ஸோ அவங்க விஜய் நிறைய பார்த்து ரசிச்சிருப்பாங்க. விஜயோட காஸ்டியூம் வந்து மாஸ்டரில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு விதாஸ் சார் காஸ்டியூம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹைலைட்டாக வந்து ஒயிட்டு ஸோ கிரே ஸ்கை ப்ளூ இப்படியே போயிருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பிளைனாக தான் கொடுத்துருப்பேன் சம்டைம். அப்புறம் ப்ரௌன் கொடுத்துருப்பேன், மஸ்டர்டில் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பார்ப்பேன். இந்த கலர்ஸ் எல்லாமே இப்போ போர்காஸ்டிங்ல இந்த வருஷத்துக்கான கலர்ஸ் இது எல்லாமே வந்து நான் அதையும் ஃபாலோ பண்ணுவேன். இயர் பை இயரா பார்த்தீங்கன்னா கலர் போர்காஸ்டிங் மாறும். பாம்பேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைஸ் இதுதான், அந்த கலர்ஸ் இதுதான், இந்த இயர்ஸ்னு சொல்லி மாறும். ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு இயருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க நியூவா வந்து ஷேட்ஸ் வந்து. இந்த வருஷம் நாங்கள் நியூவா இது பண்ணிருக்கோம்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து அது பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா கொரியகாலம் மீட் இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஒவ்வொரு டைஸ் வந்து அங்கே வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. இந்த கலர்ஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க ட்ரேட் சென்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இயற்கான கலர் பேனா அவங்க சொல்லுவாங்க, அவங்க முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஃபுல்லாக எல்லா பிராண்டர்ஸ் வந்து கலர்ஸ் மேனேஜ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணுவாங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து இந்த பிராண்டில் இருக்கு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா. இப்போ ஆப்வியஸாக நீங்கள் சொல்லும் போது தெரியுது ப்ரெசென்ட்ல கரண்ட்ல இருக்க பீரியட்ல இருக்கக்கூடிய படம் பண்ணுறதுக்கும் பீரியட் படம் பண்ணுறதுக்கும் பீரியட் படம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் பார்க்கும்போது நான் ஆஸ் அ ஒரு காஸ்டியூம் டிசைனராக நான் கேட்குறேன். உங்களுக்கு சைட்லையும் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம். பட் உங்களுடைய பர்சனலாக எது எந்த படம் உங்களுக்கு ப்ரெசன்ட் எனக்கு பிடிச்சதுங்களா? எனக்கு பிடிச்சது வந்து இங்கே வரப்போது எனக்கு தெரியும். அது இங்கிருந்தா ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கேருந்து மாறுது எல்லாமே வந்து. அதனால எனக்கு பீரியட் படம் நான் சின்ன வயசுலேயே ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு என்னோட இன்ஃப்ளூஷன் என்னன்னா டெம்பிள் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால எனக்கு பீரியட் ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு பார்த்தீங்கன்னா. அதான் சொல்கிறேன், எனக்கு காவிரியார் போயிட்டு இருக்கு, நான் அங்கேருந்து தை பண்ணி பண்ணுறேன்னா அப்போ பார்த்து எப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ எனக்கு அதுதான் கலரே வரப்போகுது. எனக்கு வந்து அங்கே வேறு கலர் அவங்க வரப்போகிறது கிடையாது. அப்போ எனக்கு அது எது தேவையோ அதை அங்கே கிடச்சிச்சு, அதை பண்ணி ஈஸியாக முடிச்சிட்டோம். அதெல்லாம் அது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே நான் போயிட்டு மாலுக்கு போகணும், ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்களே பிடிக்காது. மாலில் போய் ட்ரெஸ் எடுத்து காஸ்டியூமாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு என்னவா இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க. நான் இப்போ இருக்கப்பட்ட ஏன் சொன்னேன்னா அது எல்லாமே இப்போ அந்த ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஐடி ஒர்க் பண்ண எல்லாமே சண்டே ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி சும்மா மால் விசிட் பண்ணுவாங்க, அங்கே ஏதாச்சும் ஒன்று எடுப்பாங்க. அதெல்லாம் அங்கே ஆஃபீஸ் போட்டு போவாங்க வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தங்களான் இது எதுவுமே சூஸ் பண்ணலன்னா எனக்கு அந்த மக்கள் எப்படி வந்துருக்காங்கன்னா அதை நான் எடுத்துருப்பேன் அவ்வளோதான். ஸோ என்னோட டிசைனராக நான் இதுதான் இங்கே பண்ண வந்திருக்கேன், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சார் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும்னா இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா சார்? 100 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து ட்ரெஸ் வந்து எல்லாருமே வந்து லெதர்லேயே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் தெரியல, எனக்கு அதை பற்றி எனக்கு ஐடியா இன்னும் வரல. இருக்கும் இதே காஸ்டியூம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து அந்த வேற்று வீரவாசிகள் இருப்பாங்க. தங்கலானுக்கு அப்புறம் இப்போ நான் மாரி சில்வர் படம் ஒன்று சார், அந்த ஒரு படம் பண்ணிட்டு கிரிக்கெட் கபடி படம், அப்புறம் ப்ளூ ஸ்டார் இருக்குது, அப்புறமா வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ணுறேன். இதுக்கான ராம்சந்திரன் சார்
பீரியடுக்கு உங்க ரிசர்ச் எந்த மாதிரி இருக்கு சார்? இப்போ அங்கே இப்போ இந்த கரண்ட்டுக்கு தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்காங்க இப்படி இருக்காங்க, இல்லை முந்தினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் பிறந்ததுக்கு முன்னாடி இப்போ 90 தங்களானே எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி அது ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டுமா இல்லை அதை தவிர்த்து வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணுவீங்க? தஞ்சாவூர் போயிருப்பேன். அப்புறமா வந்து டெக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹம்பி போயிருப்பேன். ஹம்பிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து லேபாக்ஷி போயிருப்பேன். லேபாக்ஷிலேருந்து வாரங்கல் போயிருப்பேன். இங்கே எல்லாமே டெம்பிள்ஸ் இருக்குது. இந்த டெம்பிள்ஸ் வந்து மியூரல் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் பற்றியும் வரைஞ்சிருக்காங்க. மக்கள் எப்படி தோரணை கட்டிட்டு போகிறாங்க, கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் திருவாரூர் கோயில் போய் தியாகராஜ கோயில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட ஃபெஸ்டிவல் கூட அங்கே ட்ரா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மோட்டிவ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு கதையாக வந்து அவங்க வந்து மியூரல் பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. அதில் சாரீஸ் என்ன டிசைன்ஸ் இருக்குது, என்ன மோட்டிவ் இருக்குது, என்ன கலர் இருக்குது, அப்போ இருக்கிற ஆர்டிஸ்டாக அதை வரைஞ்சிருப்பாரு. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ண ட்ரேப்ஸ் அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய. டிசைன்ஸ் எல்லாமே மோட்டிவ் வந்து எப்படி ஃபைனல் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ்னா டிசைனோட சாரின்னு இருக்குங்க, இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்குங்க, அதில் மோட்டிவ் வந்து வரையறை பார்த்தீங்கன்னா வந்து வடிவமைப்பு ஒரு கட்டத்துக்குள்ளதான் அது மோட்டிவ்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா டாபின்னு சொல்லுவாங்க, 2 inches 1 inches. நீங்கள் வேட்டி பார்த்துருப்பீங்களா? வேட்டியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கட்டங்கட்டமாக இருக்கும். மயில் கண்ணு, குயில் கண்ணு அந்த பேர் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஓல்டு மோட்டிவ். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்ப்பு ஒரு வெஃப்ட் போட்டால் ஒரு கட்டம் உருவாகும். அது மட்டும் தான் டிசைன். பார்த்தீங்கன்னா ஒரு சாரி அதை வந்து லூம் பண்றாங்க, இடையில ஒரு த்ரெட்டு போடுறாங்க. அதே த்ரெட்டு வந்து அந்த வியூ பண்ண பீம்லயே வந்து த்ரெட்டு கலர் மாத்திட்டா வந்து இடையில போற த்ரெட்லயே கலர் மாத்தி அவங்க செக்கு உருவாயிடும். ஸோ அப்போ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டம்ன்ற டிசைன் தான் வந்து பேஸ். கிராஸ்ல நூல் போட்டால் அவங்களுக்கு வந்து கட்டம் உருவாகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து டிசைன்ஸ் தான் சர்ஃபேஸில் ஃபாலோ பண்ணுது. பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த 10th century நான் வந்து கூரை சரின்னு சொன்னேன். கூரை சரின்னா நீங்க கட்டைகரமாக தான் நீங்க பார்ப்பீங்க. அப்போ அந்த ப்ராசஸ் ஈஸி தானே. அப்போ அதுதான் பேஸ் சரி குட்டி குட்டியா இருக்கும். 5 mm 5 mm தான் இருக்கும். அப்போ வந்து நீங்க 10th century போயிட்டு இவ்வளோ செக்கால் வந்து ஒரு அன்னப்பச்சி டிசைன் போட்டு வந்து த்ரிஷா கட்டிட்டு வந்து அது வந்து பொன்னியின் செல்வனோட காஸ்டியூம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இருந்திருக்கும். அந்த கோல்டு சரி மட்டும்தான் பட்டையா இருந்திருக்கும். இந்த கோல்டு மட்டும் தான் வேயப்பட்டிருப்பாங்க. அந்த கோல்டு சம் சரோஸ்கி, சம் ஸ்டோன்ஸ், சம் அந்த மாதிரி பீட்ஸ் இது மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சோலா பெயிண்டிங்ஸ்லேயே இருக்கும். மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சோலா பெயிண்டிங் பார்த்தா அந்த கட்டங்கடமா அந்த வாட்டர் போடுமே தவிர அவர் மோட்டிஃபா அங்கே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கதை நான் படிக்கிறப்ப வந்து ஃபைட் சீன் வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து 4 பேர் அடிக்கிறான், ரோட்டில் போகிறான், அவனை வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீன்ஸாக நான் படிக்கிறப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எங்கள் காஸ்டியூம் பார்த்து ஆக்சுவலி எங்களுக்கு சொல்லுவாங்க, சார் இந்த சீனில் நீங்கள் யூஸ் பண்ண செட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1+2 வேணும், 1+3 வேணும், 1+4 வேணும்னு சொல்லுவாங்க. இந்த சீன் ரொம்ப லாங்காக போகுது, இவன் அடிச்சுட்டு ரொம்ப ஹார்டான சண்டை வருது, இதுக்கு மேலே ஒரு பிளட் வருது, அது சரியாக அப்ளை ஆகுனா அதே அந்த சீன் மட்டும் அப்போ நான் என்ன சட்டை யூஸ் பண்ண போகிறேனோ அந்த சட்டை மட்டும் நான் ஒரே டைம் வந்து 1+4 சட்டையை எடுத்து வச்சுக்கணும். பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷார்ட் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரும் நாங்களும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணியாகும். சார் இப்போ ஒரு பீரியட் ஃபிலிம்ல வந்து 90s 70s வந்து ஒரு சட்டை போடுற மாதிரி ஒரு 100 பேருக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வேணும்னா சார் ஒவ்வொருத்தவங்க வேற சைஸ் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா சர்ப்ரைஸில் வந்து அவங்க நிறைய பேர் ஒயிட் ஷர்ட் தான் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒயிட் படம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் அந்த செக்குடு டிசைன் தான் நான் பார்ப்பேன், கலர்ஸ் பார்ப்பேன், டைஸோட கலர்ஸ் பார்ப்பேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து இவங்க வீட்டில் இருக்கிற பழைய சட்டைங்க அவங்க சட்டை கொண்டு வர சொல்லுவோம். எனக்கு ரெடிமேட் ஷர்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியும், அது வந்து டிச் பண்ண அவங்களே டிச் பண்ண போட சொன்னா எப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மோட்டிவ் வச்சு அந்த டிசைன்ஸ் கலர் சென்ஸ் வச்சு நான் வந்து இதெல்லாம் ஓகே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிடுவேன், அதை ஃபாலோ பண்ணி பேக்ரவுண்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அங்கேயே நான் ஒரு பீரியட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்பாட்ல இருந்து வேலை பண்ண மட்டும் தான் கரெக்டான ஒர்க் அவங்க வெளியே வருவாங்க. சார் மற்ற படங்கள்லாம் கூட காஸ்டியூம் டிசைனர் டீம் இருப்பாங்க சார். சில பேர் வந்து ஹீரோக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, ஹீரோக்கு ஹீரோயினுக்கு தனியாக பண்ணுவாங்க. இப்போ நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி பண்ணுறதுல இருக்கு, அவங்க கூட காஸ்டியூமோட மிங்கிள் பண்ணி பண்ணுறது இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறது இருக்கு, டீமாக ஒர்க் பண்ணுறது இருக்கு, சம்டைம் அசிஸ்டன்ட் டைரக்டரோட கம்பைன் பண்ணி பண்ணுறது இருக்கு, அவங்க சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு மேட்ச் ஒரு சீன் அவங்க எடுக்கிறாங்கன்னா அது காஸ்டியூம் எந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. ஸோ அவனே ஒரு ரிச்சாக இருந்தால் அப்படி இருப்பான். அந்த கேரக்டரேஷன் அவன் பண்ணுற விதத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து காஸ்டியூம் வந்து ட்ரெஸ் மட்டுமே கிடையாது, அவன் ஸ்டைல் கூட பார்த்தீங்கன்னா மீசை எப்படி இருக்கும், அவனோட ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும், அவனோட காதில் என்ன ஆக்சசரிஸ் போடுவான், கையில் என்ன ஆக்சசரிஸ் போடுவான், எல்லாமே அவன் கதையில் எழுதுறப்ப அது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு தான் அது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட்டாக நாங்கள் வந்து அந்த கதையை படிச்சுட்டு நாங்கள் அதை உருவாக்கி தரோம். பார்த்தீங்கன்னா வந்து நானும் ஒரு படம் கமிட் ஆகுறேன் அப்படின்னா வந்து அந்த கதையை போல நானும் படிப்பேன். ஸோ அதில் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு நான் என்னென்ன ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அது இங்கே பிறகு இங்கே ட்ராவல் ஆகும், இந்த ட்ராவல் வந்து இப்படி இருக்கும், அவன் வந்து பணக்காரன் ஆகிடுவான், நாளைக்கு அவன் ஏழை ஆகிடுவான். அப்போ அது என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். இப்போது சர்படாவில் பார்த்தீங்கன்னா வேம்புலிந்து கேரக்டர் இருக்கும், அவர் வந்து
ரிச்சான ஃபேமிலியாக காட்டியிருப்பாங்க. அவருக்கு வந்து சாட்டின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருப்பேன், கழுத்தில் நிறைய ஜுவல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவருக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டான டிசைன்ஸ் அப்போ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஆர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பண்ண பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா காதியிலேருந்து டை பண்ணி அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். பூரா காட்டுறதுக்கு எனக்கு வழியே கிடையாது. நான் ஆர்யா சார் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அழகாகவும் இருப்பார். அதனால ஈஸியாக டல்லாக எப்படி காட்டுறது, அது நான் காஸ்டியூம்லாம் காட்டியாகணும். அதனால நான் வந்து நிறைய துண்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த துண்டுலாம் பேட்டர்னாக ரெடி பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அது பூரா காட்டுறது. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒரு காலேஜ் சென்னையில் இருக்குது. அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அது உண்மையாகவே ஒரு பயங்கரமான காலேஜ். நான் அந்த காலேஜ் அதுதான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சு அந்த காலேஜ்க்கு நான் வந்தேன். அந்த காலேஜ் வந்து அங்கே வந்து பெயிண்டிங் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, செராமிக் இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, பிரிண்ட் மேக்கிங் இருக்குது, ஸ்கல்ப்சர் இருக்குது. இது எல்லாமே மனிதன் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து கிரியேட் பண்ணுறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மனுஷனுக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராப்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று உருவாக்குவாங்க. நம்ம சுற்றி இருக்கிற ப்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். அப்போ அது வந்து நுண்கலை படிப்புன்னு சொல்லுவாங்க. அதில் பேஸ்லேருந்து அது எப்படி ப்ரொடக்ஷனாக வெளியே வருதுன்னு நாங்கள் படிப்போம் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் என்னால் வந்து ஒரு பீரியட் படத்துக்குள்ள பெட்டராக ஒர்க் பண்ண முடியுது. எப்படி நான் என்ன யூஸ் பண்ணுவாங்க படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டும் விசிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்டில் எது ஃபேமஸ், இந்த ஸ்டேட்டில் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, பேலஸோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதே போல் ஒரிஷாவில் வேறு மாதிரி, பூரி டெம்பிள் வேறு மாதிரி இருக்குது, ஜோத்பூரில் அது வேறு மாதிரி இருக்குது, ஜெய்சல்மர் வேறு மாதிரி, அவ்வளோ டிஃபரெண்ட் ஆகும். கஜ்ராஹோவில் வேறு மாதிரி இருக்குது, அங்கே இருந்த மன்னர்கள் இருந்தாங்க. அப்படி டெல்லியில் போயிருந்தது, டெல்லியில் முகல்ஸ் இருப்பாங்க, அதிகமாக முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூம், அவங்க யூஸ் பண்ணுற டரி, அவங்க யூஸ் பண்ணுற மாடம், அந்த ஆர்ச்சு, இது எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணி பார்த்து ஸ்டடி பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவருக்கும் எனக்கும் எங்கிட்ட கனெக்ஷனே கிடையாது. நம்ம காலேஜ் தானே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறோமா. அது மட்டும் நம்ம ரிசர்ச் காலேஜ் இருந்தால இது சார்பட்டாக்கும் தங்கலானுக்கு வந்து தான் நான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திட்டு வாங்கினேன். இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு சார்பட்டாக ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எல்லாமே நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி ஓகே சொல்லுவேன். ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் இருக்கு, ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு, பாக்கு, அப்புறம் அந்த மாட்டுப்பல்லு. இப்போ சினிமான்றது நம்ம இப்போ லைவ் ஸ்டேஜ் ஒரு ஈவெண்ட் பார்க்குறோம்னா நம்ம கையில் விட்னஸ் பண்ணுவோம். சினிமான்றது ஒரு இதில் கேப்சர் பண்ணி இன்னொரு கொண்டு போகுது. ஸோ மோஸ்ட்லி எந்த அளவுக்கு ஃபேக்காக ரியலிசமாக காட்டுவாங்க. ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாங்கன்னா ரியல் கத்தி கிடையாது, அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக காட்டுறோம்னு தான். இப்போ நீங்கள் வந்து பாக்கில் செஞ்ச பல்ல செஞ்சிருக்கீங்க, அதை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் கூட செஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் அதை அந்த எஃபர்ட் போடுறது உங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவா இல்லை அது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சரிங்களா, கண்டிப்பாக பிரேமில் ஒரு ரீசன் தெரியும் எனக்கு. என்னன்னா லாஸ்ட் பஸ்ல பண்ணலாம், எனக்கு அது கூட எனக்கு டைம் வந்து அதிகமாக இருக்குது. ஆடியோ நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அது நான் ரிலேஷனாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே. அந்த படத்தை நான் அப்டேட் தான் சொல்ல முடியும். இது என்னோட அப்டேட் ஆக்சுவலி, இது செல்ஃப் தான். இந்த படத்துக்காக நான் செல்ஃபாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ண முடியும். நான் இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு மட்டுமே கிடையாது. இந்த டைரக்டருக்கு இந்த படத்துக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்து திங்கிங் இருக்கு, இதை நம்ம இப்படி பண்ணிருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு பேச முடியுது. நான் வந்து பிளாஸ்டர் பண்ணால் உங்களை பேசவே முடியாது. அதுதான் ஏன்னா இப்போ இங்க எங்களுக்கு இது தெரியுது. நாளைக்கு படம் எத்தனையோ பேர் பார்க்க போறாங்க, அவங்க இந்த மைண்ட் டீடைல்ஸ் தெரியாதுல்ல. பட் அது எதனால வச்சிருக்காங்க, அதனால கேட்குறேன். அது கரெக்ட் தான். ஆக்சுவலி இது காலங்காலம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான புரிதல் வந்து தெரியணும். இப்படி பண்ணா அந்த படம் நல்லா இருக்கும். அந்த காஸ்டியூம் தங்கலாம் நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா அப்படிதான் சார்படாலே சொன்னாங்க. என்ன வந்து சார்பட்டை பார்த்து எல்லாமே இப்படிதான். எங்கிட்ட வந்து லாஸ்ட்ல எல்லாமே வேற மாதிரி தான் பேசினாங்க, சூப்பரா இருக்குன்னு பேசினாங்க. இது சுப்பிரமணிய ஒரு படம் இருக்கு, அந்த படம் உங்க பீரியட் படம்னு தெரியும். ஆனா சார்பட்டால பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த போட்டோ வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா அந்த சரியா கட்டியிருந்தாங்க, இந்த நெக்லஸ் தான் போட்டிருந்தாங்க, இது அப்படியே இந்த படத்துல கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு சக்ஸஸ் நான் பாக்குறேன். ஸோ இண்டிகோ அவரு ஏன் அந்த சுண்ணாம்பு ஆட் பண்ண, சுண்ணாம்புக்கு ஒரு தன்மை இருக்கு. நம்ம அந்த காலத்தை விட பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் வந்து ஒரு ஹார்னரான தன்மை இருக்கு. அந்த ஹார்னர் துணியிலேயே வந்து ஃபிக்ஸிங்காக தான் சுண்ணாம்பு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப், நர்ஸ், த ஃப்ரூட்ஸ் தானே. அது வந்து சன்லைட் மேலே படுறப்போ அந்த சன்லைட் மேலே வந்து இந்த கெமிக்கல் நீங்கள் ஒரு 4 நாள் துணி போட்டு காய வச்சிங்கனாலே வந்து அது ஃபேட் ஆகும்னு சொல்லுவீங்க. கெமிக்கல் கலரே அப்போ நேச்சுரல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக போகும். திஸ் ஃபேச்சஸ் தான் எனக்கு வந்து அங்கே தேவைப்பட்டுச்சு. நீங்களே கூட பார்ப்பீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி துணி கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளில் போட்டு அணைச்சி எடுத்து காய வைப்பாங்க, கட்டுவாங்க இல்லையா. ஸோ அப்புறம் மஞ்சள் வருதா இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க கெமிக்கல் ஐயே கிடச்சிருக்காரு. அப்போ அவங்க துணிக்காக கலர்ஸ்க்காக வந்து கண்டிப்பாக மஞ்சள் எடுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ சினிமாவில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து அவர் சொல்கிற மாதிரி வந்து இதெல்லாம் தெளிவாக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இது தங்களால் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. நொனால் வந்து எல்லோ கலர் கிடைக்கும், ஆடுதோடாயில் வந்து க்ரீன் கிடைக்கும். நாங்கள் வந்து எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க நடந்தது வேற. இது உங்களோட உலகத்துக்குள்ள எங்க இழுத்துட்டு போயிட்டீங்க. உண்மையிலேயே நிறைய டைம் வந்து ரொம்ப சிலிப்பா இருந்துச்சு. கை தட்டுறதுக்கான நிறைய டைம் இருந்துச்சு. அது நிறைய உள்ள அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக எல்லாருமே அமைதியா இருந்தோம்.
எனக்கு வந்து இந்த ஜெயமோகன் சார் எழுதுற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா உச்சத்துல கொண்டு போயிடுவாரு எல்லாத்தையும். அந்த ஒரு மாயப்பொண்ணுன்னு ஒரு கதை, ஒரு சாராய வியாபாரியோட கதை தான் அது. வந்து படிக்க 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 அது அந்த கதையோட உச்சம் அந்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த கேரக்டரோட தவிப்பு, அது அந்த புரிஞ்சு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த அந்த பீக்ல போயிடும் அப்படிங்கிற விஷயம். எனக்கு என்னன்னா சினிமாவில் போவோம் அப்படின்னா வந்து எனக்கு கோவம், டேரக்டர்ஸ் மேலே போவோம் அப்படின்னா காஸ்டியூம் தானே அசால்ட்டா, காஸ்டியூம் தானே அப்படி சொல்லுவாங்க. காஸ்டியூம் அசால்ட்டா, அதுவும் பிரேமில் வருது ஒரு ஹீரோ, அதுக்கப்புறம் கீழே வந்து காஸ்டியூம் தான் நீங்கள் காட்டுறீங்க, அதுக்கு கலர் இருக்கிறாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பீரியட் படம் எடுக்கிறீங்க, அப்போ ஒரு லைவ் படம் எடுக்கிறீங்க, அப்போ என்னோட இறுதிப்பட்டு படம் பார்த்தா நீங்கள் தங்களான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதில் நான் இப்போ வந்து இறுதிப்பட்டுக்கு வந்து நேச்சுரல் யூஸ் பண்ணி சொல்லவே இல்லையே, நான் ஏன் சொல்லலை, ஏன்னா இப்போ லைவ்ல என்ன இருக்கோ அதை கொண்டு வந்திருக்கு, அங்கே எதிர்த்து கொண்டு வந்தாலும் தான். ஸோ எனக்கு அந்த ஃபீல் பார்க்குறப்ப எனக்கு நேச்சுரல் ஃபீல் கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஏன் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இதுதான் ஒரு காஸ்டியூம் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் நடக்குது, தெரிய வைக்கணும் ஒரு விஷயம். எது ஒன்றுமே ஈஸியாக நம்ம போயிட்டு கடையில் எல்லாமே அப்படி நினைப்பாங்க, கடையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அந்த எஃபர்ட் கண்டிப்பாக நம்ம போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கை தான். இந்த படங்கள்லாம் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் வந்து அப்படியே அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீராலே பாத்தீங்கன்னா வந்து என் கூட இன்னொரு டிசைனர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த படத்தை நான் பண்றப்ப நான் பார்ப்பேன், இது எனக்கு புரியும். இதுனா குஜராத்ல வந்து ஒரு ஆக்சைஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு 9 mm போட்டிருக்காங்க, சம் சோலி ஒர்க், பிராஸ் ஒர்க், சில்வர் ஒர்க் பாத்தீங்கன்னா அதை வந்து போட்டிருப்பாங்க. மாஸ்ன்ற பல ஒரு பெலி டான்ஸ் பார்த்தீங்கன்னா காயின்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சார்பட்டா பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் உங்கள் அம்மா பாட்டிலாம் யூஸ் பண்ண டபுள் சைடு மூக்குத்தி இருக்கும், ஸோ நெக்லஸ் இருக்கும், அந்த சாரியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க கட்டுற ட்ரேப்ஸ் மஞ்சள் பூச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அட்லீஸ்ட் மாற்றிக்கலாம். அப்போ இது தமிழ்நாட்டு படம் நான் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். இது ஆந்திரா தமிழ்நாட்டில் இருந்த படம்னு சொல்லிட்டு என்னோட காஸ்டியூம் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கூட இதுதான் தமிழோட கல்ச்சர் நான் ஃபீல் பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக தான் அதை கரெக்டாக பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாரர் மூவி இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படி பச்சையை பசங்க பச்சைன்னு காட்டுவாங்க, அந்த கலர் பேலட் வந்து சூட்டியாக இருக்காது. உங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே இருக்காது, எல்லாமே பைண்டாகி அது பார்த்துட்டு ஒரு மனநிலையில் போயிட்டே இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து டைரக்டரோட சென்ஸ் தான். இது டைரக்டர் ஓகே பண்ணா, டைரக்டர் வந்து அவர் ஆர்டிஸ்ட் இருந்தாலையோ சம்திங் அவர் படங்கள் லைவாக இருந்தாலும் அப்படின்னு ஓகே பண்ணுறாரு. எனக்கு அது அவங்க எனக்கு கொஸ்டினே கேட்கறது இல்லை. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிய போகுது, எனக்கு நீ இதெல்லாம் பிளாஸ்டர் சீக்கிரமாக பண்ணுது அப்படின்னு டேரக்டர் எனக்கு கேட்கல. உனக்கு எதை பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணணும்னு சொல்லுவேன். ஃப்ரீடம் கொடுத்தனால தான் அதை பண்ண முடிச்சிருக்கேன். அந்த டைம் முன்னாடியே சொல்லிட்டு எனக்கு என்னால் நம்ம ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணி ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்ததால் என்னால் சினிமாவுக்கு அதை ஈஸியாக பண்ண முடியுது. அது எனக்கு வச்சு கிஃப்ட் தான் சொல்ல முடியும். ஆர்ட் சென்ஸ் இந்த விஷயத்தில் உங்களோட டெடிக்கேஷன் அப்படியே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. எங்களுக்கும் இன்னும் அந்த ஃபீல் வந்துச்சு, இது வந்து செஞ்சு அதை டெடிக்கேஷனோட செய்யணும் அப்படின்னு. கண்டிப்பாக நானும் அப்படி தான். இதில் வந்து சினிமாவில் வரப்போ வந்து இது ஒரு சின்ன பாட்டு தான், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நினைக்கல. ஸோ நம்ம உண்மையாக பெரிய பாட்டாக எனக்கு காட்ட முடியும், இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு படங்களையும் இப்போ நான் பண்ணுற 5 படமாக இருந்தால் 5 படத்தில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அது மட்டும் அங்கே கொடுத்துருப்பேன், எக்ஸ்ட்ராக அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதான். அது அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து ஹாப்பியாக கூட ஃபீல் பண்ணுறேன். நம்ம பீரியட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பீரியட் ஃபிலிம்ஸ்க்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு 1960s ஒரு படம் இருக்குன்னா அங்கே இருக்க கார் வெஹிக்கிள் எல்லாமே வந்து சினிமாக்காக அதை ரெடி பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்படியே தெரியும். பட் சாட்குமார் பரம்பரையில் அப்படி இருக்காரு, ஒரு பனியன்ல இருக்க அழுதுட்டு இருக்காருன்னா அது எப்படி பழசா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு டெசிஷனாகவே எடுத்தீங்களா? லைக் வந்து ஏன்னா வந்து எப்படி பீரியட் ஃபீல் அப்படின்றதுனால அப்போதான் அதை ரெடி பண்ணுவாங்க, அந்த டைம் பீரியடுக்கு எடுத்து வரணும். ஆனால் அந்த டைம்லேயே பழசா இருக்க மாதிரியே எப்படி இருக்குமோ ஆக்சுவலா அப்படிதான். சம்டைம் பூமர் பனியன் தான் போட்டுருப்பாரு, அது ஒயிட்டா தான் இருக்கும், அது வந்து வேஸ்ட்றதே கிடையாது. அப்புறம் ஒரு மினரல்ஸ் வந்து தண்ணியில ஆட் பண்ணிட்டு அதை தண்ணி அந்த பூமர் பனியன் போட்டு எடுத்தா எனக்கு வந்து பேஜ் கலர் கிடைச்சிடும். சம் பாக்ஸர் இன்சைல் வந்து வாசப்பாடில் பண்றப்பாரு பண்ணிட்டு ஆடிட்டு இருப்பாரு. அது எல்லாமே பேஜ் ஒன்று வருதால எனக்கு வந்து அந்த ஓல்டு சீன் காட்டுது, அது அந்த பேக்ரவுண்டே மேட்ச் ஆகிடும். அந்த காலத்துல நீங்க பேக்ரவுண்ட் சிறுகுலாம் பார்த்தீங்கன்னா நீளம் போட்டிருப்பாங்க, இல்லை சுண்ணாம்பு வந்து பேஜ் கலர் நீங்க கட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா ஊர்லயுமே வந்து ஆஃப் ஒயிட்ல தான் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒரு பார்டர் வந்து ஒரு மெரூன் கலர் பட்டி இருக்கும், அதுக்கு ஒரு ஆஃப் ஒயிட் இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் அந்த யூனிக் ட்ரெடிஷன் வந்து நமக்கு மேட்ச் ஆயிடுது. 1970 பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து ஒயிட் தனியாக போடாமல் அந்த கலர்ஸ் வாங்கிட்டு அதில் டை பண்ணிடுறேன். அது ஒரு மினரல்ஸ், அதுவும் நேச்சுரல் தான் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ல பார்க்கும்போது நமக்கு வந்து அது புதுசாக இன்னைக்கு தான் அந்த சட்டையை தச்சு கொடுத்துருக்காங்க. 90s இருக்க மாதிரி ஒரு சட்டை அப்படின்றவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அந்த காலத்துல இருக்கவங்க அதை 10-15 வாட்டி போட்டு அதுக்கப்புறம் அது சார்பாட்டா பரம்பரையில நல்லா ஃபீல் ஆச்சு.
அவங்க டே டு டே லைஃப் நம்ம ஒரு ஷாப் போனால் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேப்ரிக் நான் பார்க்குறப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஊருக்கு வெளியே இருக்கிற ஃபேப்ரிக் கடைக்கு சின்ன சின்ன கடைங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டர் வந்து 150 ரூபா 100 இருக்கும், 80 ரூபா 70 ரூபான்னு இருக்கும். அதே நீங்கள் சானா ஷோனில் பார்த்தீங்கன்னா 250 ரூபா மீட்டர். நீங்கள் போய் நீங்கள் இப்போ வந்து கிளாத் எடுத்து டிச் பண்ண யாரையும் மாட்டிங்க நினைக்கிறது, எல்லாமே ரெடிமேட் தான் எடுப்பீங்க. ஆனால் இப்போ ரேட்டே அப்படி தான் இருக்குது, 150க்கு மேலே தான் ஒரு மீட்டரே இருக்குது. அப்போ வந்து நிறைய பண்டாரப்பட்டெலாம் எங்கெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து. அங்கே வந்து சாதாரண மக்கள் வாங்குற ஃபேப்ரிக் ஒரு ரேஷியோ எல்லாம் பற்றி எல்லா இடத்துலையும் தெரிய பார்ப்போம். பழைய டிசைன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இது பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த வீவிங் பேட்டர்னும் தெரியும், இதுதான் அப்போ ப்ரொசீட் பண்ணிருக்க முடியும். இதை புதுசாக வந்து இப்போ நீங்கள் இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்னு இருக்குது, நம்ம என்ன ஃபோட்டோ பிடிச்சோட அப்படியே பிரிண்ட் ஆகிக்க முடியும் டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதனால மல்டிபிள் கலர்ஸ் டிசைனர்ஸ் இப்போ ரொம்ப வந்து சிஸ்டமில் இவங்க ட்ரெடிஷனல் தெரியாதனால, ஹிஸ்ட்ரி தெரியாதனால இவங்க இஷ்டத்துக்கு வந்து இல்லை சிஸ்டமில் வந்து நிறைய கலர்ஸ் ப்ளே பண்ணலாம், நிறைய மோட்டிவ் வைக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேலே டிசைன்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே டிசைன் ஓவர்லாப் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போட்டு சட்லையோட பார்த்தீங்கன்னா ஒரு விவிங் பேட்டர்னே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதுக்கு மேலே டிசைன் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னா. ஒரு பேஸ்க்கு வந்து ஒரு ஹியூமன் கேரக்டருக்கு வந்து மினிமலான ஒரு காஸ்டியூம் சென்ஸ் தான் வந்து இருந்தால் தான் அவர் பேஸ் நல்லா ஹைலைட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அனுவர்தன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா நயன் மேம்க்கு வந்து அவங்க அந்த ஷார்ட் ஆச்சுனால வந்து அவங்களுக்கு அதிகமான பார்டரும் ஃப்ளோரல் டிசைன் சாரி அவங்க கொடுத்துருக்கே மாட்டாங்க. நயன் மேம் பார்த்தா எப்போது பிளைன் சைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து 1 inch பார்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ண முடியும், அவங்க பேஸ் வர எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து. காஸ்டியூம்ஸ் இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டன்ட் தரணும், அவங்க திங்க் பண்ணி ஃபைண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அவங்க விசுவாசம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து லினன் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம பெங்காலில் இருந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மட்டும் 2 inch மட்டும் தான் பார்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சில ஆர்டிஸ்ட் அந்த சென்ஸ் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இதுதான் உனக்கு பெட்டர் இருக்குது. அதுதான் மேம் நயன் மேம் வந்து ஒவ்வொரு படத்துக்கு வந்து அனுவர்தன் சூஸ் பண்ணுற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்குள்ள கலர் சென்ஸ் டிசைன் சென்ஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கம்ஃபர்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. சொல்லலாம் ஆசைலாம் ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ என்னோட ஆசை வந்து சினிமா வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேக்காக தான் இங்கே வந்திருக்கேன். என்னோட ஆசை வந்து நிறைய மக்கள் வீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய நான் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நான் பிரிட்டிஷ் காத்த ஒர்க் காமிச்சு இல்லையா, என் பாஸ் காமிச்சு இல்லையா, அவர் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பெரிய ஒரு சேனல் ஃபேஷன் டிவி தெரியும். அவங்களுக்கு ஃபேஷன் டிவி தெரியாதா, FTVன்னு சொல்ல டிவி இருங்க, ரேம்பாக போயிட்டு இருப்பாங்க. அந்த டிவியோட வந்து ஒன் ஆஃப் த MD பார்த்தீங்கன்னா என்னோட நேச்சுரல் டேஸ்லாம் வந்து திரும்ப நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மூலியமா வந்து எங்கள் பீப்புள்ஸ் எங்கள் வீவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த வேலை நான் சொல்லி கொடுத்து அவங்கள வேலை ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நான் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் சேலரியாக மந்த்லி தரேன். ஸோ அதை டெவலப் பண்ணுறேன், ஒன்ஸ் இப்போ கல்ச்சராக டெவலப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கப்பட்ட மூவியில் ஒர்க் பண்ணலாம்னு எனக்கு என்ன டவுட்னா, லைக் வந்து அவங்க 3 கப்பல் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருப்பாரு, 3 கப்பல் இருக்காங்க, பேக்ரவுண்ட் இதுதான் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சரி இவங்க ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க, இவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்றப்போ அந்த காஸ்டியூம் பேட்டர்ன் வந்து ஓகே இந்த மாதிரி இருக்கலான்றது டிசைட் பண்ணுறது ஓகே. பட் அதை தாண்டி வந்து அந்த கேரக்டருக்கான நேச்சர் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஏன்னா ஸ்ரதாவோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிளெண்டான மாதிரி. ஆக்சுவலி ஸ்ரதா விக்ரம் சாரோட காஸ்டியூம் வந்து நான் பண்ணல, பூர்ணிமா பண்ணாங்க. விக்ரம் இவங்க 2 பேர் காஸ்டியூம் எனக்கு தனியாக தெரியும். அவங்களோட வீடு போச்சுனோம் அவங்க என்னவா இருந்திருப்பாங்க, எங்க இருந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து இது நான் எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு வந்து, இது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான காஸ்டியூம் எடுத்திருப்பாங்க, எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருப்பாங்க, பிராண்ட் ஷோரூம் எடுத்திருப்பாங்க. ஒரு சாரி வந்து நான் வந்து என்ன இவங்க யூஸ் பண்ணியிருப்பேன், நாங்கள் சுடிதார் எல்லாமே. இவங்க வந்து ஒரு சாதாரண கப்புள்ஸ் தான், அங்கேருந்து மிடில் கிளாஸ் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவங்க ஸ்ரீயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெல் எஜுகேட்டட். ஸோ இவங்க எந்த மாதிரி அவங்க வெளியே போகிறது என்ன மாதிரி இருக்கணும் அதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இது 2த்துல நான் என்னோட ஒர்க் அதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். கேரக்டரோட மூடுக்கும் நேச்சருக்கும் காஸ்டியூம் அது மாதிரி ஏதாவது லிங்க் இருக்கான்னு 3த்துக்கு லிங்க்லாம் இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு அது அவங்க வந்து ஸ்ரதா கபூர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த காஸ்டியூம் டீசன் அவங்களும் ஒரு ஹைஃபையான ஒரு ஜாப்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சார் தமிழ் மூவிஸ்ல நீங்க ரெஃபரன்ஸ் சொன்ன படம் பார்த்துருக்கீங்க, நிறைய படங்கள்ல வந்து காஸ்டியூம் கரெக்டா இருக்குது, அந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் பண்ணி சொல்ல முடியுமா? நீங்க பார்த்த ரெஃபரன்ஸ்ல நிறைய படம் இருக்கு, நிறைய எம்ஜிஆர் சிவாஜி சார் படம் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து சமீபமாக எனக்கு பிடிச்ச படம் வந்து நான் சொல்றது வந்து மிகப்படுத்த படம் வந்து சஞ்சய் லீலா பன்சாலி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக டவுன் பண்ணல கூட வந்து பாஜுனா மஸ்தானி பத்மாவதி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு, ஆரம்பம் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும், ஏன்னா அவங்க ஐக்கான ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறதால வந்து அவங்க அப்படி கொடுக்க முடியாது. பட் ஆனால் டிசைன் சென்ஸாகவும் அந்த பேட்டர்னாகவும் அந்த மெஜஸ்டிக் கரெக்டாக இருந்துச்சு, ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஸோ அதே பாகுபலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சவுத் இந்தியனோட பேட்டர்னே இல்லாமல் ஃபேண்டஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்களே சொல்லுவாங்க அது ஃபேண்டசி படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ சஞ்சய் லீலா பன்சாலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு
சலிட் என்னன்னா அந்த ட்ரெடிஷனல் மாறாமல் அப்படியே இருக்காரு ஒரு பார்த்தீங்கன்னா. அது ஹைஜீனிக்காக காமிச்சா கூட அந்த ட்ரெடிஷனல் ஃபார்ம் அப்படியே இருந்துச்சு. நான் அதை பத்மாவதி நோட் பண்ணேன், பாஜிராம் மசான் நோட் பண்ணேன், தீபிகாவோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா. சார் இப்போ மூவில வந்து காஸ்டியூம் கண்டினியூட்டி வந்து டைரக்ஷன் டீம் தான் பார்ப்பாங்க, காஸ்டியூம் டீம் ஒவ்வொரு ஷார்ட் டைரக்ஷன் டீம்ல பார்க்குறேன். நான் பார்த்த பிறகு எல்லாமே டைரக்ஷன் டீம் தான் பார்த்தாங்க. படத்துக்கு வந்து அதான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, கடுக்கா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கடுக்கா பூ இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஃப்ளவர்ஸில் எல்லோ எனக்கு கிடைக்கும், விலரி மஞ்சள் எனக்கு எல்லோ கிடைக்கும். அதுக்கு நான் வந்து ஆலம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுருவேன். ஆலமும் படிகாரமும் உப்பு தான், உப்பும் அந்த உப்பு ரெண்டு அந்த சால்ட் அதை ஆட் பண்ணுவேன். அது கலர் ஃபாஸ்டஸ் போகாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து 10 நாள் வெயில் வச்சா கண்டிப்பாக கலர் போயிடும். ஸோ ஏன்னா நேச்சுரலுக்கு ஒரு குவாலிட்டி வந்து நேச்சுரலுக்கு வந்து சன்லைட் முன்னாடி எதுவுமே வந்து நேச்சுரல் வந்து ஒன்றுமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்னால் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. கிடையவும் கிடையாது, வரவும் வராது. ஏன்னா சன்லைட்டோட லைட் வந்து அவ்வளோ வால்யூம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கண்டிப்பாக ஃபேட் ஆக சான்சஸ் இருக்கு எல்லாமே. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பீரியட் ஃபிலிம்ஸ்ல வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அங்கே எப்படிலாம் இருந்திருக்கு வந்து இந்த கோயில் அதெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வச்சு மேக்ஸிமம் வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து இந்த டிஸ்டோபியன் சிட்டி அது மாதிரி நம்ம ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போகும்போது அங்கே உங்களுக்கான பேசிக் ஸ்க்ராட்ச்ல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவதார் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களே வித்தியாசமாக இருக்கும். அந்த போர்டு இல்லை ஆக்சுவலாக வரைஞ்சி சூப்பராக காமிச்சிருப்பாது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் என்னோட பீகாக் அந்த கொண்டை இருக்குல்ல, அந்த கொண்டை சின்னதாக இருக்கும். அந்த கொண்டையை நான் ஒரு விசிறியா மாற்றிடுவேன். விசிறி மாதிரி ஹைலைட்டாக ஒரு 12 feet மேலே மாற்றிடுவேன். ஐ திங்க் வந்து பீகாக்கோட கொண்டை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சீன்ஸ் அவங்க எலாபரேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. போர்டு இப்போ நான் வரைய சொல்லுங்க, அது வச்சிருக்கீங்க. டைரக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காஸ்டியூம் சென்ஸும் கலர் சென்ஸும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரி சொல்றது? பிராக்டிஸ்ல எக்ஸசைஸ்ல ஸ்டடி என்ன சொல்றது? டைரக்ட் சென்ஸ் இல்லையா, டைரக்ஷன் சைடுல இருந்து இப்போ நான் காஸ்டியூம் தெரிஞ்சுக்கணும் இல்லை கலர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம்? லைக் மூவிஸ் பார்க்குறது இல்லை புக் படிக்கிறது அந்த மாதிரி நிறைய சீனரி வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் நைட் டைம் நடந்து போங்க. ஒவ்வொரு லைட்ல வந்து நீங்கள் இடத்த பாருங்க. ஒரு கேரக்டர் நின்று இருப்பாங்கல்ல. இதை நான் ஏன் ஓப்பனாக சொல்றேன்னா எங்கள் ஸ்டடியே இப்படி தான் இருக்கும். அவுட்டோர் ஸ்டடி சோடியம் பல்பில் அந்த டூம் லைட்ல வந்து எந்த மாதிரி கேரக்டர் எஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சென்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃப்ளோரசன் க்ரீன் போயிட்டு ஒரு ரோடு கூட்டுவாங்கல்ல, தூய்மை பண்ணிவாங்க. அவங்க ஒரு கான்ட்ராஸ்டான ட்ரெஸ் போட்டுருப்பாங்கல்ல, ஆரஞ்சு த ஃப்ளோரசன் க்ரீன் வந்து அவங்களோட கலர் சென்சிட்டிவிட்டிலாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட வேலை அதுதான். நான் சாதாரணமாக எக்மோரில் வந்து நிற்கிறப்ப கூட பஸ் வெயிட் பண்ணுறப்ப இதெல்லாம் வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் இருக்கணும், நம்ம இதை நோக்கி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ லைட்ஸ் இருக்குல்ல, அந்த லைட்ஸ் இந்த ஒயிட் வந்து என்ன கலர் எஃபெக்ட் ஆகும், இது ரூம் இப்போ என்ன எஃபெக்ட் ஆகும், அதுக்கு நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் நிறையா பண்ணலாம். இப்போ உங்களோட இன்புட்ஸ் வந்து கலர்ஸ்ல அதிகமா இருக்கு, சேம் ஆஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ டிஐ டீமுக்கு போகும்போது உங்க காஸ்டியூம் டிசைனர்ல இருந்து யாராவது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண கலர் மாறக்கூடாதுன்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நான் போயிருக்கேன். இப்போ தங்களான் கூட கேட்டிருக்கேன், எனக்கு வந்து கலர்ஸ் இது மாற்றாதீங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க சில நீங்கள் படத்தில் ஆல்மோஸ்ட் அப்படியே வந்துடும். டிஐன்னா அவங்க நான் மிஸ்டேக் பண்ணாதான் எனக்கு டிஐ எனக்கு தேவை. சம் டைம் வந்து எல்லாம் பேலன்ஸ் பண்ண தான் டிஐக்கே போகிறாங்க. அது என்னோட சம்பந்தமான விஷயமே கிடையாது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூட. ஏன்னா இப்போ இங்கே நான் தான் மிகைப்படுத்தின்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கரெக்டாக பண்ணிட்டேன், ஒரு நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அப்போ மேபி ஆர்ட் டைரக்டர் வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் அவருக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் ஸ்பாட்டில் வந்து. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ண தான் அங்கே டிஐக்கு நம்ம போகிறோம் பேலன்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா. அப்போ யாரோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கலாம், அதையும் பேலன்ஸ் பண்ணி தான் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபிலிம்ல வந்து கேரக்டர் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, செட்டட போறோம். கேரக்டர் இருக்காங்க, பேக்ரவுண்ட் இருக்கு, அது போக ஒரு கலர் சைக்காலஜி இருக்கு. இதெல்லாமே ஒரு 3 விஷயம் பார்க்கணும். எங்க இருந்து சார் ஆரம்பிக்கும்? கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஸ்கிரிப்ட் டிஃபரன்ஸ் இருக்கும், பேக்ரவுண்டுக்கு ஒரு தீம் ரெண்டு வெஜ் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி அந்த கலர்ஸ்க்கும் இந்த கலர்ஸ்க்கும் ஒரு காம்பினேஷன் வரும். சினிமாட்டோகிராஃபர் நினைச்சிருக்காரு, நீங்க நினைச்சிருக்கீங்க, டேரக்டரோட வியூல ஸ்டோரிக்கான கலர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி எந்த ப்ராசஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஓரளவு கரெக்டா இருக்கும்? மோஸ்ட்லி அந்த மாதிரி கேரக்டர் வச்சு வாட்ச் பண்ணா வந்து க்ளோஸ்அப் எடுக்கும். அப்போ தான் எக்ஸ்பிரஷன்லாம் பார்ப்பாங்க. அவன் நடிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, நடிக்கிறேன்னு ஒரு சான்ஸ் இல்லை. இவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், செம்மையாக மூவ் பண்ணியிருக்கான், அந்த இடத்துல செம்மையாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். அது அங்கே தான் ஷார்ட் ஆகும். அந்த கேரக்டர் வந்து வால்யூம் பட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து க்ளோஸ்அப் ஷார்ட்டில் அந்த க்ளோஸ்அப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பேக்ராப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த லாங் ஷார்ட்டாக காட்டுறப்ப தான் 4-5 கேரக்டர் ஒன்றா வரப்போ தான் வந்து அந்த பேக்ரவுண்ட், அவங்க போட்ட காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல க்ளோஸ்அப் ஷாட் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆமாம், கலர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ஸோ இது ஒரு பாட் ஆக்சுவலி வந்து இது நான் எப்படி ஃபேண்டஸியாக மாற்றுறேன்னா,
ஸோ இது ஏன் நான் அது வரைஞ்சேன் அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் தெரியல, ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபேண்டசி அட்டாச். இது வந்து ஒரு ஆர்னமெண்ட்லாம் மாற்றிருக்கேன். இந்த கொண்ட இது இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் வந்து சின்னதாக தான், இந்த 1 inch ஐ திங்க் வந்து ஒரு 4-3 inches தான் இருக்கும் இந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இதை வந்து நான் ஏன் அப்படி மாற்றிருக்கேன்னா, இதை வந்து ஒரு ஷேப் வந்து ஃபேண்டஸியாக அந்த அதே ஸ்டைல் தான், இந்த சிமுலேஷன் தான் நான் வந்து ப்ராட் பண்ணி ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கியூ லைன்ஸ் தான் வந்து இதோட ரியல் ஃபார்ம் வந்து இந்த ரியல் ஃபார்ம் வந்து வளைஞ்சி தான் இருக்கும். இதை நான் வந்து இங்கே மிகைப்படுத்திருக்கேன். அதே ஒரு ஸ்டைல் வந்து ஒரு விங்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ இதை திரும்புறப்ப டேன் பண்ணுறப்போ இதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே மாறும். இந்த லிசன்ஸ் எல்லாமே, இந்த விங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ஸ்கேலாக வந்து ஃபார்ம் ஆகும். இதில் நேச்சுரலாக இருக்கிறது நான் வந்து ஃபேண்டஸியாக அதை மாற்றிருக்கேன். ஸோ அதுதான் ஃபுல்லாக நம்ம மாற்ற சேஞ்ச் செய்வோம். நேச்சுரல் ஸ்டடி பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னால் அதை ஃபேண்டஸியாக மாற்ற முடியும், இல்லை மாற்ற முடியாது. இதை பார்த்து நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இந்த பீகாக் மட்டுமே கிடையாது. ஸோ இது எப்படி கார்ட்டூனிக்காக மாற்றுறது, ஸோ இது எப்படி நம்ம ஐபி ஆட்டாக மாற்றுறது, எல்லாமே இந்த ஒரிசன்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா. இந்த பீகாக் மட்டுமே கிடையாது, இதில் வந்து எல்லா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் மாற்ற முடியும். ஸோ ஸ்னேக்ஸ்லாம் அப்படி மாற்ற முடியாது. அதே வந்து இப்போ நம்ம ஸ்னேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதுதான் கோட்டோட ஹெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இது எனக்கு வந்து இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் ஃபான் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, நார்னியா பார்த்துருப்பீங்க, அது எப்படி இது வந்து கோட் வந்து இன்ஸ்பெஷல் எப்படி ஹியூமன் ஃபேஸாக மாறுதுன்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு அதே சேம் ஸ்கல் ஃபார்ம் தான் வரும். ஆக்சுவலி நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சம்திங் சின்னதாக ஸ்கேல்ஸ் இருக்கும். இந்த பியர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸோ இது உங்களுக்கு புரியுதுங்களா? கோட்டோட வந்து எட்ஜ் அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த இது சாதாரண ஆடு தான். இதில் வெரைட்டி ஆஃப் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே கோட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அது வந்து. ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாகவும் மாறிடுச்சு. ஸோ இதே பேஸ் இந்த மாதிரி நோஸ் வந்து ரோமன் ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, மைக்கேலாஞ்சலோ இந்த ராஃபேலோட ஸ்கல்ப்சர் வந்து நோஸ்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பியர்ட் தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி இது வந்து காலிங் பீடாக வந்து மாற்றி வந்து காலிங் போய் இதுதான் நீங்கள் வந்து ஃபார்ம் கேட்டர் நார்னியாவே கண்டு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நிறைய ரோமன் ஸ்கல்ப்சர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக் டிசைனில், ஜெனரல் டிசைனில், விண்டோ டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். விங்ஸ் வச்சு தேவதை போல இருக்கும், சம்திங் வந்து அப்புறமா அவுல் வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து ஈகிள் வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க, கோட் வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர்ட்ஸ் ஆர்ஸ்க்கு நிறைய விங்ஸ் இருக்கிற மாதிரி. இது எல்லாமே ஆர்னமெண்ட் டிசைன்ஸ், கிரீக், ரோமன் இங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே எஜிப்ட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம ஹரப்பான்ஸ்னு சொல்லினாலே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து டிசைனே வந்து இங்கே ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. வந்து நான் பேசிக்லி ஹிஸ்ட்ரியும் படித்தது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம ஈஸியாக இங்கே பண்ண முடியுது. நான் அதுக்காக தான் இதில் தமிழ்நாடு கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நீங்கள் ஒருத்தர் கேட்டிங்க இல்லையா, நீங்கள் ஏன் பல்லு தான் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் ஏன் இதாக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த ரீசன் அதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ எனக்கு 5th century பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை தமிழ்நாடு நீங்கள் பார்க்கவே இல்லை. அணிலோட ஸ்கொயர் அந்த ஹெட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரிஜினல் ஹெட்டே வந்து நான் விக்ரம் சாரி வச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா வந்து இதில். அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம 5th century வந்து மக்கள் வந்து வேட்டையாடுற பொருளாக இருக்குல்ல, அதை சாப்பிட்டு அந்த ஹெட் மட்டும் கீழே எடுத்து போட்டுருவாங்க. அந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸாக இருக்குது, அந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஹெல்மெட்லாம் ரெடி பண்ணுவாங்க.
அப்போ அந்த ஹெட் வந்து க்ளோஸராக இருக்கும். இந்த விஷயம் எங்கே நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து புலி படத்தில் வந்து இங்கே வந்து சாங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜிங்லி சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லிலிபுட் கேரக்டர்ஸ்னு ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட பெட்டல்ஸ்லாம் வந்து காஸ்டியூம் மேக் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்கர்ட்டாக பண்ணியிருக்கோம். அணிலோட ஸ்கல் எடுத்து நாங்கள் வந்து ஹெட்டுக்கு பண்ணியிருக்கோம் கேரக்டருக்கு வந்து. ஸோ அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி நாங்கள் கூட அதை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஃபேண்டசி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் சினிமாவில் எங்கள் ஆட் பண்ண முடியுது. வந்து ஈஸியாக வந்து வெளியே போயிட்டு வந்து சுந்தரி சில்ஸ்லையும் ஆரம்பிக்கலாம் டிசைனர் ஒர்க் பண்ணால் வந்து எனக்கு இந்த ஃபோக்கஸ் எனக்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நான் சினிமாவுக்கு வந்த காரணமும் வந்து நான் நினச்ச நிறைய விஷயங்கள் சினிமாவில் என்னால் பண்ண முடியும். இங்கே யாரும் கதை எழுதுவாங்க, பயங்கரமாக எழுதுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியும் ஈஸியான்னு சொல்லிட்டு தான் அந்த தைரியமும் அந்த ஒர்க்கும் நம்ம கிட்ட நிறைய இருக்கிறனால ஈஸியாக இங்கே ட்ராவல் பண்ண முடியும், தைரியமாக இருக்க முடியும். ஸோ வேற ஏதாச்சும் கேட்குறதா கேளுங்க, கொஸ்டின் இருக்கும். இல்லை இதோட முடிச்சுக்கலாம், இதோட வேற எதாவது கேட்கலாம் சினிமா பற்றி. சரி, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று பவுன்ஸ் பண்ணிட்டு நம்ம பட்ஜெட் போடுறோம் சார். இப்போ கேமரா டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்ஸ் ஆகும், ஸோ இந்த ரைட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போடுறோம், எடிட் விஎஃப்எக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடுறோம். இப்போ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் வரும்போது என்ன கேர் பண்ணி நம்ம பட்ஜெட் போடணும்? நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கணும். டைரக்டர் சைட்ல இருந்து ஒரு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஒரு பட்ஜெட் கொடுக்குறோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்தால் தான் இந்த பட்ஜெட்டை வச்சு நீங்கள் படம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. என்ன பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை என்ன ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன். ஸ்டோரி என்ன தெரியும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இது பீரியட் ஸ்டோரியா இல்லை வந்து இந்த நாளைக்கு போதும் அந்த மக்களோட வாழ்வாதாரம் தான். ரிச் கிளாஸ் ஃபேமிலியா இல்லை வந்து சாதாரண ஃபேமிலியா. இப்போ மார்க்கெட்னு படம் எடுத்தாங்க, அதை பார்த்தீங்கன்னா தாதா அவங்க நிறைய பணம் கிடைக்கும், அவங்க ரொம்ப ரிச்சாக தான் இருப்பாங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் இருக்கும், அதையும் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேங்கு தான் படிக்கிறப்போ வந்து அது வந்து இன்னும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக நாங்கள் அதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவோம். இப்போ ஒரு சார்பட்டான ஒரு படம் பார்க்குறோமா, அது வந்து சாதாரண ஒரு ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் தான். ஸோ அவன் வந்து அவங்க அம்மா வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அவனுக்கு இவ்வளோ எக்கனாமிக்கல் தான் தேவைப்படும். எனக்கு அதுக்கு என்னவோ அது கதை படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு நான் இதெல்லாம் முடிச்சிடுவேன். இதுக்கு நான் ஃபேண்டஸியாக சாங் இல்லை, ஒரு சாங் வந்து மாண்டேஜில் இருக்குது, அது இந்த மாதிரி ஃபேண்டஸியாக பண்ணுறோம். அப்படி சங்கர் சார் படம் மாதிரி பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து கணக்கே இல்லாமல் இருக்கேன். அவங்க நைட் நாளைக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அதான் சொல்கிறதா இருக்கும். அதனால ஒரு காலகட்டத்துக்கு மாதிரி இந்த செட்டிலுக்கு ஒரு பட்ஜெட்னு ஒரு கொடுப்பாங்க, அடுத்த செட்டிலுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுப்பாங்க. அப்படி ஒரு விஷயமும் இருக்கும். அடுத்தது ஃபுல் பட்ஜெட்டு ஜென்ரலாக ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்குள்ளே இவ்வளோ தான் தேவைன்னு நான் தீர்க்கமான டைரக்டாக சொல்லிட்டு எனக்கு இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்போ அது ஈஸியாக கொடுத்துட முடியும். சில டைம் மாறும். பீரியட் ஃப்ரேம் இல்லை. இப்போ ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் பண்ணுறோம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லைவ்ல பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் ஒரு பட்ஜெட் வந்து வச்சிருக்கேன். ஓகே தான் இந்த பட்ஜெட் தான் ஆகும் அப்படின்னா சில டைம் அதே மாதிரி படங்கள் கூட இப்படி இருந்து திடீர்னு போயிட்டு சாங்ஸ் போயிட்டு எங்கே ஒரு மூடில் ட்ரீம் மூடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இல்லையா, அப்படி விஷயம் அவங்க எனக்கு சொன்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் அங்கே கொடுத்துருப்பேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் பட்ஜெட்டை ஃபைனல் பண்ண முடியுது தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பண்ண அந்த இருக்கப்பட்ட படத்துக்கு என்ன சார் பட்ஜெட் ஆச்சு உங்கள் காஸ்டியூம் சைடில்? அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், எனக்கு வந்து அது வந்து 2.5 சம்திங் 3 lakhs பண்ணேன் டோட்டலி அந்த காஸ்டியூம்ஸ். ஓகே, வேறு ஸ்கிப்பிங். அடுத்தது தங்கலான்னு சொல்லுங்க. தங்கலான் வந்து என்ன மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரியும். அது என்ன மேட்ச், அது ஃபுல்லாகவே நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணிருக்கீங்க மேட்ச் ஃபுல்லாக. ஸோ அதுதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருந்து ஒர்க் பண்ணிட்டோம். எனக்கு அவ்வளோவா செலவு ஆகலை. பட் இருந்தாலும் வந்து அதில் சம் ஃபேண்டசிலாம் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். லெதர்லாம் நிறையா வாங்கியிருப்போம், ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த கடையில் வந்து தான் நம்ம காசு கொடுத்தா வரும். அதுக்கான டென்சிட்டி ஒரு டிசிஎம் ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் 300-250 இருந்துச்சு. அது நம்ம டிசிஎம் அதிகமாக தேவைப்படும், அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். அப்புறமா அவங்க செப்பல் வந்து இப்போது ஸ்கின்னு தோல் எல்லாமே வந்து விலை அதிகம் தான். அப்போல்லாம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு இதுக்குன்னே வந்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அது அவங்க ஈஸியாக கிடைக்கும், அவங்க போட்டுருவாங்க. அதை தோல் வச்சு அவங்க பதப்படுத்தி அதை அவங்க செப்பலை தச்சுக்கிட்டாங்க. அப்போ அது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம அதை காசு கொடுத்தவங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகமாக எங்கே இருக்கும். ஸோ அப்படி தான். அப்புறமா டைஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவரால் வந்து கம்ஃபர்ட்டாக போயிருக்கும் முடிச்சுருக்காங்க. இப்போ ஒரு டிசைனர்ஸ் வந்து இந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இது பண்ணுறப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் அந்த படத்துக்கு ஒர்க்கு பெட்டராக வரும். நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணுவோம், கரெக்டான முறையில் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாங்னு திடீர்னு எங்கள் ஊருக்கு ஸ்டோரி போயிட்டு இருக்கு, திடீர்னு சாங்ஸாக வேறு மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு நானும் தான் பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். திடீர்னு அதுலேயே சிஜிலாம் கூட இருக்குது, சிஜி ஷார்ட்லாம் இருக்கும், பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஃபேண்டஸியாக அது மாதிரி கலருக்கு போயிட்டு
ரிசர்ச் டைம் உங்களுக்கு கிடைக்குது என்ன பண்ணுவோம், எவ்வளோ நீங்க டிமாண்ட் பண்ணுறீங்களா அந்த டைம் போல ஒர்க் பண்ணுறீங்களா? இது உண்மையாக தப்பான விஷயம். ரிசர்ச் எனக்கு கொடுக்கறதே கிடையாது. ஆனால் எவ்வளோ தேவைப்படும்? அது கண்டிப்பாக கிடைக்காது. அது வந்து நாங்கள் இது வந்து என்னோட ஸ்டடீஸில் இருக்குது எல்லாமே ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது, எந்த படம் கொடுத்தாலும் ஈஸியாக இருக்கும். இந்த படத்துக்கு இதான் தேவைன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம், ஃபைல் பண்ணி, அதனால ஈஸியாக இருந்துச்சு ரீசன். சார் சார் அப்போ நீங்கள் சேகரித்து வச்சிருக்க அறிவுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் சார் கொடுத்துருக்கீங்க, படத்தில் காட்டியிருக்கீங்க? இல்லை, இந்த படத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாகலாம் காட்ட முடியாது, அது டைம் நமக்கு கிடையாது. இதில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அது ஓரளவுக்கு பண்ணியிருக்கு, மார்ச் பண்ணியிருக்கேன். நான் நேச்சுரல்ஸ் மட்டும் பார்த்தேன். தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நான் எழுதிட்டு இருக்கேன், என்ன ரிலீஸ் பண்ணல, நிறைய ஆமாம் கண்டிப்பாக எழுதுறேன். இல்லை எழுதிட்டு தான் இருக்கேன். அது நான் இன்னும் எனக்கு பிஹெச்டியே வந்து நான் வந்து வேணாம்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ ரீசன் என்னன்னா வந்து எனக்கு நிறைய கொஸ்டின் கிடையாது. அது வந்து கைடர்ஸ் கிடையாது. கைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர் படிச்சவங்க, பெயிண்டிங் படிச்சவங்க தான், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, டிசைன் டெக்னிக் மட்டும்தான். இந்த டிசைனோட ஆரிஜின் பற்றின விஷயங்கள் வந்து இங்கே தமிழ் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க இல்லையா, இலக்கியங்கள் பற்றி, பட்டயங்கள் பற்றி இவங்க தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் பண்ணுறப்ப வந்து அவங்க சில டேக் கொஸ்டின் பண்ணுவாங்க, அதுக்கு நான் ஒரு ஆன்சர் பண்ணுவேன். அப்போ அதுக்கு எவிடன்ஸ் எனக்கு கேட்பாங்க. அந்த எவிடன்ஸ் நான் வந்து டெம்பிளோட ப்ரூஃப் தான் காட்ட முடியும். அதில் இருக்கிற ட்ரேப்ஸ், அதில் இருக்கிற கலர்ஸ், அதில் இருக்கிற ஃபார்ம் தான் காட்ட முடியும். அது அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணி மேட்ச் பண்ணிட்டு முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி லெவலில் வந்து டெக்னிக்கலாக அந்த கெமிக்கல் பற்றின நிறைய விஷயங்கள் பிஹெச்டி வந்து டெக்ஸ்டைல் நிறையவே இருக்குது. ஸோ டிசைனோட ஆரிஜின் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது பட்டயங்கள் கல்வெட்டுகளை போயிடுது. அரப்பா, எஜிப்து, ரோமன், மெசப்போமியா அந்த மாதிரி போயிடுது ஃபுல்லாக வந்து. ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இந்தியன்ஸ் வந்து எப்போ டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, ராக் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபார்ம் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பார்த்து நான் தமிழ்நாட்டிலையும் பேட்டர்னாக பண்ணியிருக்கேன். பிரிண்டெல்லாம் பண்ணாமல், டிசைன்ஸ் கூட பேட்டர்னாக எடுக்காமல் காடா கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் பேம்பூலேயே வரைஞ்சிருக்கோம். அந்த அவங்க ஃபோக்கிஸ்டாக ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, 4 குச்சி வந்து ஸ்டார் மாதிரி அடுக்கி வச்சா ஒரு ஷேப் வரும் இல்லையா, அதில் ஃப்ளவர் மாதிரி இல்லையா, அந்த மாதிரி மோட்டிவ் தான். அது நீங்கள் அந்த காலத்தில் வந்து பாட்டி தாத்தாங்களோட கையில் பூவை போட்டிருப்பாங்க, பச்சை குத்தி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் என்னென்ன ரேப்டைக்கல்ஸ்லாம் இருக்குது, கம்பளி குச்சி, தேல், அப்புறம் வந்து ஸ்னேக்கு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பச்சை குத்தி இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு ஃபார்மேட் தான் எடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுதான் அவங்க பொட்டாகவும் பண்ணியிருப்பாங்க, அதில் ஸ்னேக் போட்டு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இப்படி போகிற மாதிரி போட்டுலாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அப்புறமா ஸ்னேக் அடிச்சா ஒரு பதம் வரும் இல்லையா, பல்லில் வந்து 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி அது அப்ரூவ் மாதிரி ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்ம மக்கள் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணது தான். ஸோ தீசஸ்லேயும் அது வந்து ஹிஸ்ட்ரியில் வரனால அதை ஃபாலோ பண்ணி அந்த மெத்தட் ஆஃப் மக்களால் என்னெல்லாம் வரையப்பட்டிருக்குமோ அதுதான் வந்து இதோட இன்ஸ்பிரேஷன் தான் கோலங்கள். பார்த்தீங்கன்னா கோலம்லாம் எங்கே பண்ணணும், நார்த்தில் வார்லி பெயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பாம்பு, நிறைய ரேப்டெக்ஸ், புலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க வீட்டு வால்லேயே வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து பயந்து உள்ள அட்டாச் பண்ணாங்க. அதனால தான் அந்த பழைய காலத்து கோலங்கள்லாம் சொத்துல வரைகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா கோன் பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த வீட்டு சாணி எல்லாம் மொழிவிட்டு ஒயிட் சுண்ணாம்பு மட்டும் வரைஞ்சிருப்பாங்க ஃபுல்லாக. சம் பீப்புள்ஸ் யாராச்சும் சம்திங் பார்த்து ஒரு பயப்படுற தன்மை அது இருக்கும். அந்த லைன்ஸில் அது 4 லைன் ஒன்றா சேரப்போ ஒரு பயத்தை உருவாக்கும் அந்த கோலங்களையே பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி ட்ரைபலோட ஆர்ட்லாம் வந்து இன்னைக்கு அதை பார்த்து சில ரேப்டிகல்ஸ், பூச்சி எல்லாத்தையும் அங்கே டச் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து டீசர்ட்டில் படிச்சு அந்த மாதிரி விஷயம் குறியீடுகள்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து ஸோ இதையும் அந்த ஆர்ட் ஃபார்மில் வந்து நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ட்ரைப் ஆர்ட்ல எல்லாமே இது எல்லாமே சினிமாவில் தெரியுமானா தெரியாது தான், பட் முடிஞ்ச வரைக்கும் இது காட்டுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ அதை பண்ணிடுவோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாருமே இங்கே வந்தது கேட்டதுக்கு. எனக்கும் வந்து இதை ஏன் நான் ஒத்துக்கிட்டே வந்தேன் அப்படி ரீசன், ஒரே ரீசன் என்னன்னா நீங்கள் எல்லாருமே டைரக்டராக வரப்போவங்க, சினிமாவில் இருக்கீங்க. ஒரு இதை பற்றி நான் புரிதல் வந்து மேபி சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லணும். நாளைக்கு அவங்க ஒரு படம் பண்ணுறப்போ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் நான் இங்கே வந்து